ராமபுரத்தில் இருக்க டிஎல்எஃப்ல மெட்ரோ பிரிட்ஜ் கொலாப்ஸ் பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் நாகர்கோவிலை சேர்ந்த 43 வயசுடைய ரமேஷ் அப்படின்றவர் உயிரிழந்திருக்காரு. இதில் ஒரு உயிர் போயிருக்கு அப்படின்ற அந்த ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லாமல் ஜஸ்ட் லைக் கேஷுவலாக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த பிரிட்ஜ் விழுறதுக்கு காரணமாக இருந்த அந்த டில்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 நாளாக இருந்திருக்கு. பட் இருந்தாலுமே அது கவனிக்காமல் அலட்சியமாக விட்டுருக்காங்க. அதோட ரிப்ளை இப்போ நீங்களே பாருங்கள். இடத்துல தான் நேற்று இது நடந்தது. அப்போ அந்த ஐ கார்டுன்னு சொல்லுவோம், அது கீழே விழுந்துருச்சு. 2 கார்டரு லான்ச் பண்ணி முடித்த பின்னாடி ஒரு ஸ்மால் ஒரு டில்ட்டு ஒரு சாய்வு இருந்திருக்கு. அந்த சாய்வு வந்து ஒரு 3 நாளாக இருந்திருக்கு. அந்த பக்கத்தில் பாருங்கள் ஒரு ஏ ஃப்ரேம்டு ஒரு ஸ்டீலில் பார்த்தா தெரியும். தான் அதை ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்து காங்கிரீட் போட தொட்டிக்கும். ஸோ அந்த ஏ ஃப்ரேம் ஸ்நாச் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் டில்ட் ஆனதுனால அந்த 7வது கார்டர் டில்ட் ஆகி 8வது கார்டர் முடிஞ்சிருச்சு. ஒரு ஸ்பேனில் 8 கார்டர் இருக்கும் பாருங்க. 4 அந்த பக்கம் இருக்கும், 4 இந்த பக்கம் இருக்கும். ஸ்நாச் ஆனதுனால அது 8வது கார்டர்